ஓம் ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்தவிமலப்பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுனாசா குலஸ்ரேணீ சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. ஆத்மாசோ சகலேந்திரியாஸ்ரயமனோபுத்தியாதிபிः சோசிதः கர்மாபத்ததனுர்ஜனிம் ஜ மரணம் ப்ரைதீதி யத்காரணம் தத்தே தேவி மகாவிலாசலகரி திவ்யாயுதானாம் ஜயஸ்தஸ்மாத் சத்குரும் அப்யுபேத்ய கலயே த்வாமேவ சேன்முச்யதே. குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினுடைய அருள்நாள ஏற்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அதனுடைய 27வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் குருவனுடைய கடாட்சத்தினால ஒரு சாதகனுக்கு முக்தியானது எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். ஆத்ம அனுசந்தானத்தினால மட்டுமே அவித்யை அப்படிங்கிறது ஒழிஞ்சு ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிறது பரம சித்தாந்தம். இதைத்தான் சங்கர பகவத்பாதாலும் ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே அப்படிங்கிறார். நம்மளுடைய உபனிஷத் பாகங்கள்லாம் கூட ஆத்மா அரே ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா அப்படின்னு இதனுடைய பிரமாணங்கள் எடுத்து கொடுக்கறது. சாட்சாத் கர்த்தவ்ய அப்படின்னு இருக்கக்கூடிய பிரமாணங்கள் படி தீர்க்க காலம் அவிச்சின்னமாக இடைவிடாமல் பரமஸ்ரத்தையோட யார் ஒருவன் ஆத்மானுசந்தானம் செஞ்சுட்டுருக்கானோ அவனுக்கு மட்டுமே சோக மோகங்கள்லாம் நிவர்த்தியாகி ஞானத்தினால மோட்சமானது சித்திக்கும் அப்படின்னு சித்தாந்தம். ரொம்ப துர்கடனமாக இருக்கக்கூடிய சிரமசாத்தியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யோ உபாஸ்தியெல்லாம் இருக்கே, இவைகள்லாம் கூட ஏன் நம்ம ஆதரிக்கணும், ஏன் இதெல்லாம் நம்மளை ஆதரிக்கணும் அப்படின்னா அதுக்கான அப்படிங்கிற ஒரு அபேட்சைக்கு இந்த ஸ்லோகமானது ஒரு சமாதானமாக இருக்குது அப்படிங்கிறார் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே தேவி அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். அசௌ ஆத்மா சகல இந்திரிய ஆஸ்ரிய மனோபுத்தியாதிபிஹி சோசிதः கர்மாபத்ததனு ஜனிம் ச மரணம் ப்ரைதி இதி யத் காரணம் தத்தே மகாவிலாசலகரி திவ்ய ஆயுதானாம் ஜயः தஸ்மாத் சத்குரும் அப்யுபேத்ய த்வாம் ஏவ கலயேத் சேத் முச்யதே அப்படிங்கிறார். ஹே தேவி அப்படின்னு சம்போதனம் பண்ணி அசௌ ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சம்சாரியான இருக்கக்கூடிய இந்த ஜீவர்கள் எல்லாருமே சகல இந்திரிய ஆஸ்ரய மனோபுத்தியாதிபிகி சோசிதா அப்படின்னு தொக்ஷுஸ்ரோத்திர ஜிக்வாக்ராணம்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், வாக்பாணி பாதபாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்கள், இவைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தக்கரணங்கள்னால நன்னா அகப்பட்டுண்டு துக்கத்தை அனுபவித்துண்டு இருக்கக்கூடிய இருக்காளே இவர்களுக்கு கர்மபத்த தனுஹு இப்படின்னு சுபம் எது அசுபம் எது, எந்த கர்மாக்கள் சுபம் எந்த கர்மாக்கள் அசுபம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு பந்தப்பட்டு அதனுடைய வாசனையில் லிங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய லிங்க சரீரத்தை விருத்தி பண்ணிண்டே ஜனிம்ஜ மரணம் ஜனன மரண பிரவாகத்தில் நல்லா சிக்கிண்டு சுழண்டுண்டு சம்சார சாகரத்தில் முழுகி கிடக்கலாம். திருப்பி திருப்பி பிறந்து ஜனன மரண துக்கத்திலேயே இருந்துருக்கா அப்படிங்கிறார். மேலே பிரைத்தி இது எத்து காரணம், இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு துர்வாசர் ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்கிறார். உன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய தத்தே மகாவிலாசலகரி
அப்படின்னு உன்னுடைய மகாவிலாசமாக இருக்கக்கூடிய சிருங்கார சௌந்தரியம் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்ல உன்னுடைய ஸ்வரூபத்தில் அலைகள் போல இருக்கக்கூடிய சதுர்புஜங்கள் இருக்கே, திவ்ய கரங்கள், அந்த திவ்ய கரங்களில் இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள் இருக்கே, அதனுடைய ஜெயமே இது. அந்த ஜெயத்தினால தான் இந்த ஜீவர்கள் எல்லாரும் திருப்பி திருப்பி இதில் சோய்ண்டு இருக்கா. உன் கையில் இருக்கக்கூடிய அந்த பாசம், அங்குஷம், பஞ்ச புஷ்பபானம், இட்சுகோதண்டம், இட்சு தனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலுமே இருக்கே, அதனுடைய பிரதாபம்தான் இது அப்படிங்கிறத சொல்லி, இந்த பாசம் அப்படின்னு சொல்கிறோமே அது என்ன அப்படின்னா அஸ்வாரூடா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையினுடையது. இது நான் இல்லாதவற்றையெல்லாம் நான் நான் அப்படின்னும், என்னுடையது அப்படின்னு இருக்கக்கூடியது எல்லாத்தையும், இல்லாதவற்றை எல்லாத்தையும் நான் என்னுடையது என்னுடையது அப்படின்னு நம்ம சேர்த்துக்கக்கூடியதே நம்மளுடைய பந்தம், இந்த பாசம். இந்த பாசத்துக்கான தேவதை அஸ்வாரூடா. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சம்பத்கரி அப்படிங்கிற தேவதையே அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஆயுதத்துக்கான தேவதை. அது காமக்ரோத லோபமோகமத மாத்சர்யாதி ஷட் ரிப்புக்கள்னு சொல்கிறோமே, ஒன்னொன்னும் தனித்தனியாக ஒன்னொன்னும் யானையாட்டம் இருக்கான். அந்த யானை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஷட் ரிப்புக்களையும் அங்குஷத்தினால யானையை அடக்கிற மாதிரி சம்பத்கரி தேவதையே இவைகள் எல்லாத்தையும் அடக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்குறாள் அப்படிங்கிறது. மன இட்சு தனுஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் ராஜஷாமலை அப்படிங்கிற தேவதையே, ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதையே இட்சு தனுஷாக இருந்துட்டு நம்ம மனசனுடைய ஏகாகிர சித்தத்தை கொடுத்து ஞானத்தினால நமக்கு இதுலேருந்து ஞானத்தை கொடுக்குறாள் அப்படிங்கிறார். அப்புறம் பஞ்ச புஷ்ப பானங்கள்னு சொல்லக்கூடியது சப்தஸ்பர்தரோபரத கந்தம்னு சொல்லக்கூடிய இந்த தன்மாத்திரைகள் இருக்கே, இவைகள்னால வாராகி அப்படிங்கிற தேவதையானவள் நமக்கு ஞானத்தை கொடுத்து இவைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறாள் அப்படின்னா, அதாவது யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு காப்பாற்றுறாள் அப்படின்னு சொல்லக்கூடியதே இந்த வாக்கியங்கள். இதைத்தான் லலிதா சகஸ்ரநாமத்திலையும் சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குசோஜ்வலா மனோரூபே இட்சுகோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகான்னு நாமாக்கள் வருது அந்த இடத்துல. இதில் பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ்வாரூடா அப்படிங்கிற தேவதை கையில் பாசத்தை வச்சுண்டு நம்ம நான் இல்லாதவற்றை எல்லாத்தையும் நான் நான் அப்படிங்கிற பிரமையில் அகப்பட்டு இருக்கக்கூடியதே பாசம். என்னுடையது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. என்னுடையது என்னுடையதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களுமே இந்த பாசத்தை சங்கேதமாக சொல்கிறது. இதனுடைய தேவதையானது அஸ்வாரூடா. ரெண்டாவது கையில் அங்குஷம் அப்படிங்கிறத மேல் ரைட் ஹேண்டில் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியது பரதேவதை அங்குஷம் அப்படின்னு. இதுக்கான தேவதை சம்பத்கரி. இதை தான் காமக்ரோத லோப மோகத மாத்சரியம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரிப்புக்கள் இருக்கே, இவைகள் எல்லாம் ஒன்னொன்னும் ஒரு யானையாக இருக்கான். அந்த யானையை அங்குசத்தினால எப்படி அடக்கிறாளோ அது மாதிரி அடக்கிறதுக்குன்னு வச்சுட்டு இருக்கக்கூடிய தேவதை சம்பத்கரி. இட்சு தனுஹோ அப்படின்னு சொல்லக்கூடியது ராஜஷாமலையினுடைய சுரூபம். மன இட்சு தனுஹோ அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ராஜஷாமலை ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவதை சங்கேதமாக மனஸ் அப்படிங்கிற தத்துவத்தை கீழே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு இருக்கக்கூடியது இட்சு தனுசு. அப்புறம் அம்பாளினுடைய வலது கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பஞ்ச புஷ்ப பானங்கள் அப்படின்னா சப்தஸ்பர்சரோபரத கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் இருக்கே, இவைகளே வாராகி ஸ்வரூபமாக அம்பாளினுடைய கையில் பஞ்ச புஷ்ப பானங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மேலே மனசு வாக்கு காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கரணங்கள்னாலையும் இச்சாஜான கிரியைகள் தோன்றி இதனால் ராகத்வேஷாதிகள் எல்லாம் உண்டு பண்ணப்படுறது. இந்த ராகத்வேஷம் என்கிட்ட இல்லாதது, நான்கிற ஆத்ம வஸ்துவானது வாஸ்தவத்தில் பூர்ணமான ஒரு வஸ்து. அதுக்கு சர்வஜமாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடியது ஆத்மவஸ்து. ஆனால் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நான்கிற ஆத்மவஸ்துவானது வாஸ்தவத்தில் நித்திய திருப்த வஸ்து.
எனக்கு இது வேணும் அது வேண்டாம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இவைகள் எல்லாம் ராகத்வேஷாதிகள் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, மனசு வாக்கு காயம்னு சொல்லக்கூடிய திருக்கரணங்களில் ஏற்படக்கூடிய இச்சாஜான கிரியா சக்திகள் தோன்றி எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற ராகத்வேஷாதிகள் ஏற்படுறது அப்படின்னு இந்த யோகினி ஹிருதயத்தில் கூட இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லியிருக்கு. இச்சாஜான கிரியைஹி பரதேவதையினுடைய ஆயுதங்களாக இருக்கக்கூடியது இதனுடைய தத்துவம் அப்படின்னு யோகினி ஹிருதயம் சொல்கிறது. அந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது அப்படின்னா, இச்சாசக்திமயம் பாசம் அங்குஷம் ஞானரூபிணம் கிரியாசக்திமயே பான தனுஷி ததனுஜ்வலம் அப்படின்னு ஒரு யோகினி ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இச்சாசக்திமயம் பாசம் அப்படின்னு சொல்கிறதுனால, இச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியானதுனாலேயே பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வாரூடா தேவதை அதுவே அந்த ரூபமாக இருக்குது. அங்குஷம் ஞான ரூபினம், அங்குஷம்னு சொல்லக்கூடியது காமக்ரோத லோபமோத ஆச்சரியாதிகள்னால திண்டாடின்னு இருக்கக்கூடியவனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சம்பத்கரி தேவதையாக அங்குஷமானது இருக்குது. கிரியாசக்தி மயே பான தனுஷி, தனுர்பானம்னு சொல்கிறோமே அதுவே கிரியாசக்தி ரூபமாக இருக்குது. இந்த தனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கரணங்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனசு புத்தி சித்தம் அகங்கார ரூபமாக மன இச்சு தனுஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஷியாமலா ரூபமாக அம்பாளுடைய கையில் இருக்கு. ரெண்டாவது பானம்னு சொல்லக்கூடிய பஞ்ச பானங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்கு, அதுவே வாராகி ஸ்வரூபமாக கிரியாசக்தி ரூபமாக அம்பாளுடைய கையில் இருக்கு அப்படின்னு அந்த கரணங்களினுடைய விற்த்திகள்னாலேயே ராகத்வேஷாதிகள் உண்டாறது. இப்படியாக அஞ்ஞானியாக இருக்கக்கூடியவன் இவைகளில் பந்தப்பட்டு குருமுகமாக மகா வாக்கிய ஞானத்தை பெற்று அதனால தெளிஞ்சானே ஒழிய இவனுக்கு ஞானமானது சித்திக்க போறதில்லை. அப்படியாக பிரம்ம வித்யா சாதகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கிறதும் இந்த பரதேவதையினுடைய இந்த ஆயுத சக்திகளே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இதைத்தான் சகசிரநாமத்தில் வரக்கூடிய நாமாக்கள் பவசக்கர பிரவர்த்தினி அப்படிங்கிறது, பாசஹஸ்தா பாசஹந்திரி அப்படிங்கிற நாமாக்கள், பந்த மோச்சினி பசுபாச விமோச்சினி இப்படிங்கிற நாமாக்கள்னால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இவைகள் எல்லாமுமே இந்த ஆயுத சக்திகளினுடைய ஜெயமானது. இது வாஸ்தவத்தில் நான்கிற ஆத்ம வஸ்துவை தெரிஞ்சிக்காமல் இவைகள் அகப்பட்டிருந்தால் நமக்கு ஞானமானது சித்திக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். ஜீவன் வேறு பிரம்மம் வேறு அப்படின்ற பேத பாவனை இருக்கே, இதுவே அஜ்ஞானம்னு சொல்லுவா. இப்படியாக ஜீவ பிரம்ம பேத அஜ்ஞான நிலையில் இருந்துண்டு துவைத பாவனையினால் இருக்கக்கூடியது சாதகனுடைய குருவனுடைய உபதேசத்தினால சாட்சாத்காரம் ஏற்பட்டு அவனுக்கு ஞானமானது சித்திக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறது. இப்படியாக ஒருவனுக்கு பரதேவதையினுடைய தியானம் இருக்கே, நிதித்தியாசனம்னு சொல்லுவாள். அதிலேயே இருக்கக்கூடியது பரதேவதை மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூப லட்சணத்திலேயே இருக்கக்கூடிய தியானம் இருக்கே, அதுக்கே நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். நான் அப்படின்னு ஸ்புரணமாக இருக்கக்கூடிய எதுவோ அந்த ஸ்புரணத்துக்கு அகம்பத லட்சியார்த்தமாக இருக்கிறதே லலிதை. அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தினுடைய லட்சியார்த்தமே லலிதை அப்படின்னு ஸ்ரீவித்யினுடைய பரமசித்தாந்தம். இதை தான் நிருபாதிக சம்பித்தியவ காமேஸ்வர சதானந்த பூர்ண ஸ்வாத்மைவ பரதேவதா லலிதா அப்படின்னு பாவனோபனிஷத்தில் வரக்கூடிய வாக்கியமும் இதே தான். அகம்பத வாச்சியமான இருக்கக்கூடிய தீவிர முமுட்சுவானவன் குருவனுடைய உபதேசத்தினால ஜெகத் அஜகல் லட்சணை அப்படிங்கிற ஞானத்தினால அவித்யை அப்படிங்கிறத உபாதியை நீக்கி ஆத்மஸ்வரூபமாகவே ஆகி தத்து பத லட்சியார்த்தமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோட ஐக்கியமாக இருக்கக்கூடியதே ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இதுதான் எத் சாட்சாத் அபரோட்சாத் பிரம்ம அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்கிறது. இதில் சகல சாஸ்திரங்களும் வேதங்களும் ஸ்ருதிகள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, பரம தாத்பரியம் இந்த அகம்பத லட்சியார்த்தத்தினுடைய இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை தான் பரம தாத்பரியமாக எல்லாம் சொல்கிறது. இதை தான் தஸ்மாத் சத்குரும் அபியுபேத்திய
துவாம் ஏவ கலையேது சேத் முச்சியதே. இப்படியாக குருவனுடைய உபதேசத்தினால, மகா வாக்கிய உபதேசத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய தெளிவே ஞானம். அந்த ஞானமே நமக்கு சித்தி ஞான சித்தியினாலேயே இவனுக்கு கைவல்யமானது கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தில் சரணாகதி தத்துவத்தை சொல்லி அதனால ஒருத்தனுக்கு எப்படி ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறார். இதை அடுத்த அவகாசத்தில் பார்க்கலாம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.